ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட் வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 78,000 ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த 71,000 ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ஓட் வந்து கானா வினோட்க்கு வந்து விழுந்திருக்கு. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க. 12,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் வந்து அரோரா எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்படின்னு தெரியல. அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து டாப் 2ல இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காரு. 12,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத பார்வதி தான் இருக்காங்க. நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க. 22 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 22 நாள்ல 23 நாள் வந்த ப்ரோமோல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட நிலைமையை பாருங்க. பாட்டம் 2ல இருக்காங்க. வெறும் 12,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து இருக்காரு. 10,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. டேஞ்சர் ஜோன்ல வந்து நான் பாக்குறது வந்து கலையரசன், கமருதீன் அண்ட் அரோரா. இந்த 3 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்தாங்கன்னா 2 எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வரலனா ஒரு எவிக்ஷன் வந்து இருக்கும். அது மோஸ்ட் ப்ராபபிலி கலையரசனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.